வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான கதை சொல்ல போகிறேன். அந்த கதையில் நிறைய உண்மைகள் இருக்குது. நிறைய அறிவை பெருக்கிக்கலாம். அதில் நம்ம வாழ்க்கைக்கும் வேலை பார்க்கும் இடத்திலும் குழந்தைகளுக்கும் நிறைய உபயோகமான கருத்துக்கள் இருக்குது. அந்த கதையோட மெயின் கரு பார்த்திங்கன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறத தான் வலியுறுத்தும். பட் அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க இந்த வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கதையில் ஒரு 3 முக்கியமான விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னென்ன விஷயங்கள்னால், ஒரு புதிர்கட்டம் இருக்கும். அந்த புதிர்கட்டத்துக்குள்ளே 4 கதாபாத்திரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஸ். இந்த 3 விஷயங்களை சுற்றி தான் இந்த கதையே இருக்குது. அந்த 4 கதாபாத்திரங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஸ்பூனிக், ஸ்கரி அப்படின்னு சொல்லி 2 எலிகள், ஹெம், ஹா அப்படின்னு சொல்லி 2 குள்ள மனிதர்கள். அந்த குள்ள மனிதர்கள் பார்த்திங்கன்னா நம்மோட அறிவும் திறமையும் பெற்றிருக்காங்க. ஸ்பூனிக், ஸ்கரி 2 சுண்டெலிகளும் அதுக்கே உரித்தான அறிவோடு இருக்காங்க. நம்ம கதையில் வர 4 ஹீரோஸும் 4 விதமான கேரக்டர் கொண்டவங்க. ஸ்பூனிக் பார்த்திங்கன்னா மாற்றத்தை முன்னதாகவே மோப்பம் பிடிச்சி செயல்பட ஆரம்பிக்கும். ஸ்கரியை பார்த்திங்கன்னா ஒரு செயலில் இறங்கிட்டால் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அதுவே நம்ம குள்ள மனிதர்கள் ஹெம்மை பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் வருதுன்னா அதை பார்த்து பயந்து ஒடுங்கி நடுங்கி அதை எதிர்க்க ஆரம்பிக்கும். அதே ஹாவை பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தன்னை உருவகப்படுத்திட்டு அதுக்காக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த 4 பேரும் தினமும் அந்த புதிர்கட்டத்துக்குள்ளே போயிட்டு சீஸு, அதாவது அதனோட உணவை தேடிகிட்டே இருப்பாங்க. அதாவது காலையில் 6 மணிக்கு யூனிஃபார்மை போட்டுட்டு அதுக்குண்டான ஷூவை போட்டுட்டு 4 பேருமே கிளம்பிடுவாங்க. இரவு 6 மணி வரைக்கும் அந்த புதிர்கட்டத்துக்குள்ளேயே தேடி 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 எங்கெங்கெல்லாம் சீஸ் இருக்குன்னு பார்த்து அதை தேடி தேடி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இதுவே தினமும் செஞ்சிட்ருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய சீஸ் கிடைக்கிது அந்த நிலையத்துக்குள்ளே. அந்த சீஸை பார்த்தோன்னா 4 பேரும் ரொம்ப சந்தோஷமாக தினமும் சீஸ் சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த சுண்டெலிகள் சீஸ் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இல்லாமல் தினமும் காலையில் எப்பயும் போலையே 6 மணிக்கே கிளம்பிடுவாங்க. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அங்கேயே இருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தினமும் வருவாங்க. ஆனால் இந்த குள்ள மனிதர்கள் 2 பேர்த்தையும் பார்த்திங்கன்னா, நமக்கு தான் பெரிய சீஸ் கிடச்சிருச்சு, இனி வருடம் முழுக்கும் அங்கேயே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக 7 மணிக்கு போகிறது, 8 மணிக்கு போகிறது, யூனிஃபார்மை போடாமல் போகிறது, ஷூ போடாமல் போகிறது, இந்த வேலைகளெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த சீஸ் கம்மியாகிட்டே வருது. இதை ஸ்பூனிக்கு, அதாவது முன்னாலேயே ஒரு மாற்றம் நடக்குது, அது முன்னாலேயே மோப்பம் பிடிக்குது. மோப்பம் பிடிச்சி அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கரிக்கிட்ட சொல்லுது, இது சீஸ் குறைஞ்சிட்டே வருது, இது ரொம்ப நாளைக்கு இருக்காது, நம்ம அடுத்ததை தேடி போகணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த 2 குள்ள மனிதர்களும் இதை பற்றி கொஞ்சம் கூட அறிஞ்சிக்க கூட முற்படலை. நமக்கு தான் உணவு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாகவே இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இது கொஞ்சம் காலியாகிற டைமில் அந்த ஸ்பூனிக்கு வேறு இடம் நோக்கி நகர ஆரம்பிக்குது. பின்தொடர்ந்து ஸ்கரியும் போகுது. அந்த புதிர்கட்டத்துக்குள்ளே இனி வேறு எங்கே சீஸ் இருக்குதுன்னு சொல்லி 2 பேரும் தேட போய்கிட்டாங்க. ஆனால் இந்த குள்ள மனிதர்கள் அந்த சுண்டலிகளை பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க ஏன் இங்கே இருக்கிற உணவை விட்டுட்டு வேறு எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, அங்கே இருக்கிற சீஸ் எல்லாமே மொத்தமாக தீந்து போகுது. இதை பார்த்த ஹெம்மு அந்த சீஸு தீந்து போகிறத ஒத்துக்க மறுக்குது. சீஸ் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எப்படி காணாமல் போகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபப்படுறாங்க. ஹாவும் ஹெம்மை பார்த்துட்டு அவனும் அதே மாதிரி நினைக்கிறான். 2 பேரும் அங்கே நடந்த மாற்றத்தை ஏற்க மறுக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் பைத்தியம் பிடிச்சது போல் 2 பேரும் மாற்றி மாற்றி குற்றம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதே டைமில் அந்த சுண்டெலிகள் பார்த்திங்கன்னா 2ம்
மோப்பம் பிடிச்சி வேகமாக அந்த புதிர்கட்டத்துக்குள்ளே அங்கி இங்கி அலைஞ்சு வேறு சீஸ் இருக்கிற இடத்தையெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த புதிர்கட்டை பார்த்தீங்கன்னா பார்க்க பயங்கரமாக இருக்கும். பால் அடைஞ்ச இடமா இருக்கும், தாழ்வாக இருக்கும், உயரமாக இருக்கும். அந்த இடைப்பட்ட கஷ்டங்களை எல்லாத்தையும் தாங்கிட்டு அவங்க தொடர்ச்சியாக தேடிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் ஹெம்மும் ஹாவும் இந்த 2 குள்ள மனிதர்களும் பக்கத்தில் இருக்கிற செவுத்தை ஓட்டை போட்டு பார்க்கலாம், அங்கே வந்து யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அந்த சீஸ் நமக்கு திருப்ப கிடைக்கும், நாளைக்கு கிடைச்சிரும், நாளான்னைக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு தினமும் வந்து 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 பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஹா வந்து ஹெம்மை பார்த்து கேட்குறாரு, ஒருவேளை இங்கே சீஸ் தான் தீர்ந்து போச்சோ, இல்லை வேறு எங்காவது போய் தேடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹெம்மு கோவப்படுறாரு. அது எப்படி காணாமல் போகும், நம்ம இங்கே இருந்த சீஸ் எப்படி காணாமல் போகும், இல்லை இது எங்கே தான் இருக்குது, இது எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லி திருப்பம் ஹா மேலே வந்து கோவப்படுறாங்க ஹெம்மு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஹாவை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் செவுத்தில் எல்லாமே வரைஞ்சி வைக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏதோ நடந்திருக்கு, இன்னுமா என்ன நடந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி பார்க்குறாரு. அவருக்கு தோணுது இது இங்கே பக்கத்தில் தான் எங்கேயோ சீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மைண்டுக்கு எல்லாமே தோணுது. பட் அவரால் போக முடியல. 2 பேரும் தினமும் தேடி 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 ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த சுண்டெலிகள் வீட்டுக்கே வராமல் தொடர்ச்சியாக புதிர்கட்டத்துக்குள்ளே சீஸை தேடி 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 பயங்கர முயற்சியோடு தேடி போயிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்கு அந்த சுண்டெலிகளுக்கு மிகப்பெரிய சீஸ் நிலையமே கிடைக்குது. அங்கே அவ்வளோ சீஸ் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம குள்ள மனிதர்கள் வீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. தினமும் போய் பார்க்குறாங்க, அந்த சீஸ் இருந்த இடத்தவே போய் பார்க்குறாங்க. தினமும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. அப்புறம் ஹா என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் சரி இது ஆகாது, நான் போய் தேடி பார்க்கலாம், அந்த சுண்டெலிகள் எங்கேயோ போய் சீஸை கண்டுபிடிச்சி சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளும் அது போல் இருக்கணும்னு சொல்லி தன்னை மாற்றிக்க முயற்சி பண்ணுது. ஆனால் ஹெம்மு அதுலேருந்து மாறவே மறுக்குது. இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நீ வேணா போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹா மட்டும் சரி நான் போய் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பார்க்குது. அது வந்து தொடர்ச்சியாக புதிர்கட்டத்துக்குள்ளே போக ஆரம்பிக்குது. தாழ்வான பகுதி எல்லா பகுதியும் அலையுது. அங்கங்கே சின்ன சின்ன சீஸ் கிடைக்குது. அந்த சீஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்து திருப்பி அது உள் மனசுலேயும் மைண்ட்லேயும் வந்து ஏதோ சொல்லிகிட்டே இருக்குது. எங்கேயோ வந்து சீஸ் வந்து இருக்குது, பெரிய சீஸ் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு அது உள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. அது பிரகாரம் அது வந்து வேகமாக தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது போகிற வழியில் எல்லாத்துலேயும் மார்க் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ஹெம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை பின்னோக்கி வருவான், நம்மளை தொடர்ச்சியாக தொடர்ந்து வருவான், அவனுக்கு வழி தெரியணுங்கிறதுக்காக அது போகிற வழியில் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டே போகுது. திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்குது. அந்த ஹெம்மு வந்து அந்த மாற்றத்தை வந்து ஏற்க மறுத்துட்டு வீட்லேயே முடங்கி கிடக்கிறாரு. ஆனால் இந்த ஹா மட்டும் தொடர்ச்சியாக மறுபடியும் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அவருக்கு வந்து மிகப்பெரிய சீஸ் வந்து அங்கே கிடைக்கிது. எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுண்டெலிகள் வந்து எந்த சீஸ் நிலையத்துக்கு போய் அடைஞ்சாங்களோ அதே சீஸ் நிலையத்தை இந்த ஹாவும் போய் அடைகிறாரு. அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சீஸ் நிலையத்தை பார்த்ததுலேருந்து. ஆனால் அந்த ஹெம்மு வந்து வரவே இல்லை. கடைசி வரைக்கும் ரூம்லேயே அடைபட்டு அந்த மாற்றத்தை ஏற்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை வந்து உங்களுக்கு என்ன தோணுது? ஒன்றுமே இல்லைங்க. மாற்றம் என்பது மாறாதது தான். அந்த மாற்றத்தை வந்து நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண போகிறோம், அது எப்படி வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிரகாரம் நம்ம நடந்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. மாற்றம் என்பது என்ன, அதை நாம் எப்படி நமக்காக அதைய மாற்றி செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. ஓகே நண்பர்களே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ஸ்டோரி வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.